மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்கும். முக்கியமாக அந்த உடலாரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. எந்த விஷயமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக இந்த மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம். பொதுவாக இந்த இந்த மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எடுத்துனோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குங்க. இப்போ வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் அது எல்லாமே நல்லா இருக்கும். நமக்கு தாய் வழி உறவினர்களால் நல்ல அனுகூலமான தன்மை கிடைக்கும். அது மாதிரி சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். நிறைவான நல்ல பலன்கள் நமக்கு இந்த மாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். ரொம்பவே சிறப்பான அற்புதமான நல்ல மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த வழிபாடு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் நம்ம எடுத்துக்கிறோம். பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும். திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 4 கிரகங்களுடைய முக்கியமான சம்பந்தம் நாடிப்படி மிதுனம் துலாம் கும்பம்ங்கும் போது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் செய்ய முடியும். அது மாதிரி நம்மளுடைய கம்பெனிஸுக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த மாசி மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய மாதம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே அஷ்டமத்து சனி போயின்னு இருக்குது. அது 8ஆம் இடத்துல கிரக கூட்டணி வேறு வர்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக நாம் நடந்துக்கணும். டே டு டே லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரிதிங் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். யாருக்கும் ராங்கோப் கொடுக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது, கவனமாக நடந்துக்கிறது நமக்கு நல்லது இந்த மாசி மாதத்தில். அவ்வளவுதான். மற்றபடி தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலக ஆலோசனை அவசியம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள், புதிய விஷயங்களை நீங்கள் நல்லபடியாக செய்வீர்கள். அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கும். நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தேக்க நிலை நமக்கு விலகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பலவிதமான ஏற்றங்களை, முன்னேற்றங்களை, நல்ல மாற்றங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. இந்த மாதம் நமக்கு பிறந்த உடனேயே நம்முடைய ராசிநாதன் புத பகவான் இந்த மாதத்தினுடைய 2வது வாரத்தில் நமக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். அவர் ராசியை பார்க்குறார். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு பெரிய நன்மைகள் விளையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு நாம் சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் யாருக்காவது நிச்சயமாக சரியாயிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நடக்காத காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் பிறந்து 9ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆறார். அதன் பிறகு நேர்பாதையில் பயணிப்பார். அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்க போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பூமி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நல்லாவே இருக்கும். அது மாதிரி உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும். கடன் பிரச்சனையெல்லாம் விலகுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் உத்தியோகத்திலெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் வர முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பல விதத்திலும் சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மங்கள காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விதத்திலும் ஏற்றம் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு பல காரியங்களும் ரொம்ப அற்புதமாக நடக்க போகிறது. ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். உடல் ஆரோக்கியம் அது தேவையில்லாமல் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பயம் வந்து போயிடும்.
கவலைப்படாதீங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் யோகத்தை கொடுக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிங்கன்னா அந்த விஷயத்தில் ஃபேமாக இருப்பீங்க, முடிவெடுப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டு. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எடுத்துட்டோம்னா வருஷத்தில் ஒரு தடவை நமக்கு சூரியன் நம்ம ராசிக்கு வரார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம். பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகிறது. பல விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ரொம்ப நல்லா இருக்குங்க. தைரியமாக இருங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி. புதன், சுக்கிரன், ராகு. சந்திரன் கொஞ்ச நாள் சேர்வார், ஒரு 3 நாள் சேர்வார். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள்ங்க, ஒரு மாதம் அது. அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். நமக்கு தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். வெளிநாடு வாய்ப்பு நல்லபடியாக கைகூடியும். நீங்கள் மீன ராசியாக இருந்தது, மீன லக்னமாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்பு நல்லபடியாக கைகூடி வரும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். ஒரு தெளிவான முடிவோடு நீங்கள் பயணிப்பீங்க. தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.